சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேசியிருப்பது மூத்த வழக்கறிஞர் ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். நன்றி சார். உங்களுக்கு ஒரு பொங்கல் வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கும் உங்களுடைய சேனல் நேயர்களுக்கும் என்னோட மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரியப்படுத்தும். நன்றி நன்றி சார். இனி ஆண்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் சார். இந்த பாரம்பரிய தமிழ்நாட்டோட அடையாளமாக பார்க்கக்கூடியது ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், சேவல் சண்டையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மாட்டு வண்டி பந்தயம், ரேக்லா குதிரை வண்டி பந்தயம், ரேக்லா வண்டி பந்தயம் எல்லாமே இருக்குது. இதை வந்து ஒரு பக்கம் வந்து அதை வரவேற்கிறோம். இது பாரம்பரிய ஒரு மண்ணுக்கான விளையாட்டு. அதை தாண்டி பல நேரங்களில் காவல்துறையும் சரி இதுக்கான ஒரு தடைகள் விதிக்கிறது, இல்லை சேவல் சண்டைலாம் விடக்கூடாது, இப்போ கட்டுப்பாடோடு கொடுக்குறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இது ஒரு மண்ணுக்கான வீர விளையாட்டாக பார்க்கப்படக்கூடியது ஒன்று. ரெஸ்லிங் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெஸ்லிங் WWF அதுவே ஃபேக்குன்னு வந்துருச்சு. செட்டப் கேம் அதுவே வந்துருச்சு. அதை பல நேரங்கள் நிரூபணம் பண்ணிக்கிட்டாங்க. ரெஸ்லிங் விளையாடுறவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ரைட்டு தாங்க, அப்படி தான். ஏன்னா அந்த அட்டியெல்லாம் ஆட்டிச்சா உங்கள் மண்டை ரெண்டாக போயிடும். ஆனால் இன்ன வரைக்கும் ஒரே ஒரு நொடி கூட போலியாக விளையாட முடியாத ஒரு விளையாட்டு இருக்கிறது என்றால் அது தமிழ் பாரம்பரியத்தில் உள்ள கபடி. நீங்கள் ஏமாற்றவே முடியாது. பூங்காட்டம் விளையாடவே முடியாது. உன்னோட திறமை தான் முழுக்க. அதே போல் எல்லா விளையாட்டு இப்போ நான் வந்து ஸ்பெயினில் வந்து மாட்டுடைய முதுகில் குத்துவாங்க. ஒரு டவலை காமிப்பான். அந்த மாடு வந்து முட்டைக்குள்ளே இப்படி ஒதுங்குவான். சின்ன கட் தான் போடுவான். முதுகுல ஒரு கத்தியால் குத்துவான். இப்படியே குத்தி குத்தி கொள்ளுவான். இதை ரசிக்கிறவன் ஒரு காட்டுமிராண்டி கூட்டம். ஆனால் என் தமிழ் விளையாட்டை ரசிக்கிற ஜல்லிக்கட்டை ரசிக்கிறவன் காட்டுமிராண்டி இல்லை. மாடை முட்டை விட்டு அதில் நீ முட்டை என்னை விட பலசாலி. நீ என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, கத்தி எந்த ஆயுதமும் இல்லை. ஸ்பெயினில் இருக்க மாதிரி ஸ்பெயினில் இவன்ட்ட கத்தி இருக்குது. கத்தியில் அவனி வெறுமனே இந்த மாட்டை வீழ்த்தினா விடுறேன். அதை ஏமாத்துற. அந்த ஸ்க்ரீனை முட்டை வச்சு ஒதுங்கிற நீ. ஆனால் ஜல்லிக்கட்டை நீ ஒதுங்கொள்ளலாம் முடியாது. மிஸ் ஆனால் உன்னோட உயிர் தான் போகும். ஜஸ்ட்டு நீ மிஸ் ஆனாலும் உன்னோட உயிர் போயிடும். உடல் சரிஞ்சிடும். போட்டி வெளில வந்துடும். அப்படிப்பட்ட மாவீரன் உங்களை விளையாடுற விளையாட்டு நம்ம ஜல்லிக்கட்டு. நான் தமிழ் மொழி பேசுகிறேன், தமிழனாக இருக்கிறங்கிறதால நான் பெருமைப்படுத்தினேன் இல்லையா? என் பெருமைகளை நான் சொல்லியே தான் ஆவேன். நீ அதை கேட்டு தான் ஆகணும். அது நம்ம உரிமையும் கூட. ஆமாம், அது என்னோடய உரிமையும் கூட. நான் என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய பெருமையை நான் சொல்லாமல் எங்கேருந்து கிரேக்கத்துலேருந்து வரவன் நான் சொல்ல போகிறேன்? நம்மள்கிட்ட இருக்கிறவனை நீ வந்து கொண்டாட மாட்டியே, வரலாறை சொல்லித்தர மாட்டியே. நம்மளோட வரலாறு, நம்ம பாரம்பரியம் என்ன? உங்கள் அப்பா யார், உங்கள் தாத்தா யார், உங்கள் தாத்தாவோட அப்பா யாருன்னு போய் பாருங்களேன். அப்படியே தேடி போனீங்கன்னா பெரிய மாவீரனோட ஜெனட்டிக்கில் நம்மளாம் வந்தவனாக இருப்போம். ஆனால் இன்றைக்கி சாராயத்தை பின்னாடியும் சினிமா பின்னாடியும் தெரிய போயிட்டோம். அதை எப்படியும் நம்ம அப்படியே மாறிட்டோம். நம்ம கல்ச்சர் அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் இன்னமும் மெடிக்கல் ஃபிட்னஸில் நீ குடிகாரனாக இருந்தால் ஜல்லிக்கட்டில் நீ இறங்க முடியாது. அப்போ எவ்வளோ ஒரு நீங்கள் சொன்னீங்க இப்போ போலீஸ் கட்டுப்படுத்துகிறாங்களா? கட்டுப்படுத்தலை. அந்த விளையாட்டை முறைப்படுத்துகிறார்கள், ஒழுங்குபடுத்துகிறார்கள், நேர்மைப்படுத்துகிறார்கள். நீ ஒரு ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரனாக தான் நீ குடிக்கக்கூடாது அப்படின்னா நீ குடிக்க மாட்டில்ல. மாடுபிடி வீரன் இறந்துட்டார் தெரியல. குத்துப்பட்டு இறந்துட்டார். அதிக மாடுகளை பிடித்த கூட்டு மாடுபிடிச்ச வீரன் குத்துப்பட்டு இறந்துட்டார். அப்போ நீ எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து அந்த மாடு வளர்க்குறது. மாடு என்னமோ அப்படியே முழுக்குன்னு அப்படியே இருக்கும். கிராஃபிக்ஸில் கூட அது மாதிரி மாடை பார்க்க முடியாது. ஆனால் அந்த மாடு வளர்க்குறவர் பார்த்தா நரம்பு மாதிரி தான் இருப்பார். ஏன்னா தன்னுடைய சாப்பாட்டையும் அது கொடுத்துட்றாரு. முந்திரி பருப்பு எல்லாம் சாப்பிடுது அந்த மாடு. எல்லாம் சாப்பிட்டு பயங்கரமாக வளர்க்குது. ரெட்டை கயிறு போட்டு நிற்குது மாடு அவுத்து வருது. வாடி வாசலில் வெளில வருது. உளுந்து பிடிக்கணும். முன்னாடி நிறைய பேர் சேர்ந்து பிடிக்கிறதுலாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் முடியாது. இந்த பீட்டா நமக்கு எதிராக செயல்பட்டாமல் பாருங்கன்னா நம்மளை சுற்றி இங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம தெரிஞ்சுப்போம். ஜஸ்ட் கிண்டியில் தான் வந்து நாட்டு நாய் அபிவிருத்தி மையம் இருக்குது. கிண்டியில் தமிழ்நாட்டிலேயே அது வந்து சுகாதாரம் இல்லைன்னு சீல் வச்சான் பீட்டா. கோர்ட்டில் கேஸ் போட்டு, டேய் மனுஷன் வைத்தியம் பண்ணுற எங்கள் ஆஸ்பத்திரியே மார்ச்சரி மாரி தான்டா இருக்குது. ஏன்னா என் பாப்புலேஷன் அதிகம். இங்கே ஒரு ஹைஜீனிக்கான கொடுக்க முடியலை. எவ்வளோ கவர்மெண்ட் ட்ரை பண்ணுறாங்க. நாய் அபிவிருத்தி மையம் வந்து டீசெண்டாக இல்லை அப்படின்னு க்ளோஸ் பண்ணுறான். அவன் டீசெண்ட்டுக்காக க்ளோஸ் பண்ணல. உன்னை பாரம்பரியத்தை அழிக்கிறான். உன்னுடைய அலங்கு நாயெல்லாம் எங்கே போச்சு? நாட்டு நாய். அலங்கு இப்போ அது டொக்கோ அர்ஜென்டைனான்னு சொல்லி வெளிநாட்டில் போயிட்டு வர்றான். அது தஞ்சாவூர் ராஜராஜோனை வச்சிருந்தது. போங்க, அந்த கோயிலே இருக்குது நாய். ஒரு பெரிய போர் படை தளபதியாக போன நாய் அது. உன்னோட நாட்டு நாய் எங்கே? உன்னோட ராஜபாளைய நாய் எங்கே? சிப்பிப்பாறை எங்கே? எல்லாம் இப்போ தான் வன்னி சிப்பிப்பாறை என்ன? பீட்டாவுக்கு ஒரு வயலில் நன்றி சொல்லுவேன். நீ எங்களை வேறு மாதிரி பால் போட்டு நினச்ச, ஆனால் ஓம்பாலே திருப்பி போட்டோம்ல உனக்கு. அவன் எங்கே போய் ஸ்டே ஆர்டர் வாங்குறான் பாருங்கள் இந்த ஜல்லிக்கட்டுக்கு. காரணம் இந்த ஜல்லிக்கட்டு மாடு உன்னுடைய பாரம்பரியத்தில் கலந்தது. தம்பி, டிராக்டர் வந்த பிறகு தான் இங்கே விவசாயம் நிறையா பண்ணுறோம். நான் இல்லைன்னு சொல்லலை. விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்வோம். நான் பிற்போக்குத்தனம் பேசலை. ஆனால் டிராக்டர் சாணி போடாது தம்பி. உனக்கு சாணி போட்டால் தான் விவசாயத்துக்கு உரமாகாது. சரி,
கோழியை ஏன் தடுத்தாங்கிறது நீ முக்கியமானது. கோழி இருக்குல்ல, கோழி சண்டை சேவல். சண்டை சேவல் அங்கே தடுத்தது சண்டை சேவல் இல்லை, உன்னுடைய இனத்தை அழிச்சான். பிராய்லரை உள்ளே கொண்டு வரணும். நீ சேவல் இருந்தால் தானே உனக்கு வீரியமான முட்டை வைக்கும், அதிவீரியமான முட்டை கோழிசனும். அந்த கோழியை தின்னாதான் நீ அதிவீரமான வீரனாக இருப்ப. ஒழிச்சு கட்டு பிராய்லர் கோழி கொண்டு வா. பிராய்லர் கோழி முட்டை போடுமா? முட்டை போடாத ஒரு இனத்தை நீ தின்னா நீ என்ன ஆகும்? அப்போ பிராய்லர் கோழிலேருந்து வர முட்டை செயற்கை முட்டை. பிராய்லர் கோழினா கறி கோழி எது முட்டை போடும்? கடைகளில் இருக்க முட்டை அது பிராய்லர் முட்டை தான். அது நாட்டு முட்டை. அது நாட்டு முட்டை இத்தினு தான் இருக்கும். இது இந்த ஜோடில் இருக்குது, அது இத்தினு தான் இருக்கும். ஒன்று சொல்கிறது உன்னோட இன அழிப்பு. ஜல்லிக்கட்டு மாடு இருந்தால் நாட்டு மாடு இருக்கும். நாட்டு மாடு இருந்தால் நாட்டு மாட்டு பாலை குடிப்பேன், நல்லா ஆரோக்கியமாக இருப்பேன். ஒன்று அழி. இன்னொன்று மதத்தின் பேரில் அந்த கறியை திங்கக்கூடாது, அது பெரிய லாபி. அதை இப்போ பேசுகிறாலும் பேசணும், பிறகுனாலும் பேசி தரேன். மாட்டுக்கறி திங்கிறது, ஆடு திங்கிற, ஆட்டுக்கறி திங்கிற, கோழி திங்கிற, கோழிக்கறி திங்கிற, மாடு இருக்குது மாட்டுக்கறி திங்கிற. ஓகே, வளர்க்குறவங்க சில பேர் விரும்புறது இல்லை. இல்லை, அது உங்களோட சாய்ஸ். பட் என் தட்டில் இந்த சாப்பாடு தான் இருக்குன்னு நீ யார் சொல்கிறது? ஓகே, என்கிட்ட பட்னியாக இருக்கு, எனக்கு சாப்பாடு கொடு முதல்ல. என் தட்டில் இந்த கறி தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? சென்னையில் ஒரு இடம், அந்த இடத்து பேர் வேண்டாம், அவன் தான் தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் ஃபுட்பால் பேராக போகிறான். அங்கே முழு நேர உணவே மாட்டுக்கறி தான். அப்போ அந்த புஜபரம் எங்கேருந்து வருது? உன்னோட பலம் எங்கேருந்து வருது? அதோட பால் நல்லதுன்னு நீ சொல்கிற, அப்போ அதோட கறி நல்லதாக இருக்கணும். எப்படி கெட்டதாக இருக்கும் உனக்கு ஃபிசிக்கலி? உங்களுக்கு ஃபிசிக்கலி டாக்டர் சொல்கிறாரு இந்த கறி சாப்பிடாது, இந்த மீட்டு சாப்பிடாதுன்னு ஒதுக்கும். நம்ம உடம்பு, அது உடல்நிலை பொறுத்தது, அதை நம்ம வற்புறுத்தலை. ரெண்டாவது. மூணாவது, நாய் அழிப்பு தான் இந்த விஷயத்தில் இறங்கணும். நம்மள்ட்ட நாட்டு நாய் இல்லை தம்பி. இப்போ அவங்க பணக்கார தோரணைக்கு லேபரன் டாக்கு, ஜெர்மன் ஷெப்பர்டு, வெளிநாட்டு நாய்கள் தான் என்னென்னோ பேர். அதுக்கு நன்றினால என்னன்னு தெரியாது, நம்மளே கடிச்சு தின்றது. அது அந்த டாக்டர் பேர் எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் ராட்டு வில்லர்னு ஒரு நாய் தம்பி. அந்த நாய் குன்றத்தூரில் பண்ணை ஹவுஸில் 2 நாயை வச்சுருந்தார். அவர் இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. பல்ல கதைகள். அதுக்கு 7 மணிக்கு ஒரு கறி போடணும். ஃபங்க்ஷனுக்கு வந்தவர் கார் பிரேக் டவுன் ஆகுது. மணி 12 மணி ஆகிடுது. வராங்க போய் சேர. கறியை வாங்கிட்டு போகிறாரு. ஆனால் பாஞ்சது அந்த கறி மீது இல்லை, அவர் இவர் சம்பவ இடத்துலேயே நாயால் படுகொலை செய்யப்பட்டார். கடிச்சு தின்னுட்டு. இதன் வாட்டு நாய் செய்யாது. என் பெரும்பாட்டன் வள்ளுவன் எழுதியிருக்கான், எய்த வேல் அம்பு இருக்க வால் குழைக்குமாம் நாய். வளர்த்த நீ எய்த வேல் அம்பு இருக்க, வேல் எடுத்தது வயிற்றுல குத்தி இன்னண்ட வந்துடும், வால் குழைக்குமாம் நாய். என்னடா என்ன வரி குத்தி விட்டேன், என்னடா அது? நான் வந்து அப்படி பார்க்குமா? அந்த அப்படிதான் பார்க்க நான் எதிர்த்து அட்டாக் பண்ணாரு. அதான் எய்த வேல் அம்பு இருக்க வால் குழைக்குமாம் நாய். வள்ளுவன் தெரியாமல் எழுதுனா 10,000 எழுத்து முன்னாடி உனக்கு தெரியலையா? நான் நன்றிக்கு எழுதுறான் நாய். அதுக்கு நன்றிக்கு எவ்வளோ பேர் உதாரணம் சொல்லலாம். மனிதனை சொல்லவே இல்லை அவன், நாயை தான் சொன்னான். அதை ஒழிக்கணும். முதல்ல மாட்டை ஒழிச்சாச்சு, கோழியை ஒழிச்சாச்சு, நாயை ஒழிச்சாச்சு. அடுத்தது உன்னை ஒழிக்கணும். சரி, இது ஒழிகிறதுனால நான் எப்படி சார் ஒழிவேன்? நல்ல கேள்வி. முதல்ல 10 பசுமாடு இருந்துச்சு. 10 பசுமாடு, ஒரு காளை இருந்துச்சு, ஒரு நாட்டு மாடு வந்துச்சு. உன் வீட்டுக்கு தேவையான பால் அது கொடுத்துச்சு. கொஞ்சம் பால் கூட இருந்தால் பக்கத்து வீட்டுக்கு நம்ம ஏதோ ஒரு பைசாவுக்கு விற்றோம் கொண்டோம். ஓகே. அடுத்து என்ன செஞ்சான்? கொஞ்சம் கூட உணர்ச்சியை கட்டுப்படுத்தாத ஒரு ஊசியை போட்டான். அந்த ஊசியில் செனை பிடிக்கும். ஆனால் அந்த மாட்டுடைய இன்பங்கிறது அடங்குமா? பயிரடங்குதல்னு சொல்லுவாங்க கிராமத்தில். மாடு பயிரடங்கிட்டான்னு கேட்பாங்க. வில்லேஜ் டைம். அந்த மாட்டுக்கு அந்த உடல் ஆசை தீந்துருமா? தீராது. ஊசி போட்டால் கொம்பு இல்லாமல் மாடு வருது தம்பி. ஆமாம், பால் கறக்குது, 5 லிட்டர் கறக்குது, 7 லிட்டர் கறக்குது. பாம்பே பசுடான்னு எஸ் வி சேகரன் பாண்டியராஜன் படத்தில் படுத்துருப்பாங்க. மான்னு கத்தோம். மா இல்லை, என்ன சங்கீதமாக இருக்குது. பாம்பே பஸ் இல்லை, 10 லிட்டர் கறக்குன்னு சொன்னா நான் கறக்காது அது. ஆனால் இந்த மாடு கறக்குது. நீ இப்போ பாலை வந்து வியாபாரமாக தான் பார்க்குற, ஆரோக்கியமாக நீ பார்க்கவே இல்லை. இந்த சுகரு எல்லாரும் இப்போ டாக்டர் ஆகிட்டோம். சுகர் வந்தது, அதை வந்துட்டு இது வந்துட்டுன்னு. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ நோயோடு நம்ம இருந்தோமா? ஒருத்தனை வா வீட்டில் ஒரு டப்பாவை திறந்து காட்டுறேன், எல்லாம் அட்டை, மருந்து அட்டையாக இருக்குது. எப்படி இவ்வளோ நோய் வந்திருக்க முடியும்? அப்போ உணவு பழக்க வளத்துக்குள்ளே ஏதோ உள்ளே வந்திருக்கு. அப்போ 25 வருஷத்துக்குள்ளே என்னென்ன வந்துச்சு பாரு. ஜெர்சி மாடு வந்துச்சு, பிராய்லர் கோழி வந்துச்சு. பிராய்லர் கோழி எங்களுக்கு தெரியா 40 ரூபா ஒரு கிலோ. எங்களுக்கு அப்போ என்ன வயசு இருக்கும் எங்கள் வீட்டில் வாங்கி வந்தப்போன்னு? நான் 6வது 7வது படித்தேன். அப்போ தான் அப்படி ஒரு கோழி இருக்குதே தெரியும். 30 ரூபா 40 ரூபா தான் எனக்கு தெரியும். 40 ரூபா இல்லை ஸ்டார்டிங் ப்ரைஸ் வச்சுக்குவோம். பிராய்லர் கோழி வந்துச்சு. ஜீனி வந்துச்சு, வெள்ளை ஜீனி வந்துச்சு. வெள்ளை ஜீனி கிடையாது. வெள்ளை ஜீனிக்கு முன்னாடி கரும்பு இருந்துச்சு, சர்க்கரையாக இருந்துச்சு. அடுத்து பாரு, கல்லை ஒழிக்கிறேன்னா. கல் ஒழிஞ்சது தான் நாடார் சமுதாயம் எனக்கு பெரும்பான்மையான சமுதாயத்துடைய குலத்தொழில் மாரி இருந்தது. இன்னைக்கு அவங்கள உள்ளூர்லேயே
கல் மரத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு பல இளைஞர்கள் மரம் ஏற தெரியாமல் போயிட்டு, மரம் ஏறினா உடல் வலிமை வேணும். சாராயம் குடிச்சவனால மரம் ஏற முடியுமா? முடியாது. உடல் வலிமை போயிட்டு கல்லுலேருந்து பனங்கருப்பட்டி எடுத்தான், அது ஒழிஞ்சு போச்சு. பனங்கற்கண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பனங்கற்கண்டு. இன்றைக்கி அது வெட்டாத உயரத்துக்கு விலைக்கு போயிட்டு தம்பி இருக்குது. ஆனால் விலை அதிகம், விலை எங்கேயே போயிட்டு சாதாரண விலையில் இல்லை. அப்போ எவ்வளோ ஒழிப்பு. இப்போ லெசன் மாடு இருந்துச்சா, மாடை வந்து ஒரு காளை மாடு இருந்துச்சா, அதுக்கு சாப்பாடு வச்சியா, இதுக்கு சாப்பாடு வச்சா, அந்த மாட்டுக்கு வேலை என்ன மேயிறது மட்டும்தான். அவருக்கு வந்து பால் கொடுக்க மாட்டார். அவர் பால் கறக்க முடியாதுல்ல, காளை மாட்டில் என்னத்த பால் கறக்கிறது. ஸோ அவருக்கு வேலை அது இல்லை. அப்போ இந்த மாடுகளுக்கெல்லாம் சினையாக்குவது தான் அவர் சிங்கத்தோட வேலை, அவரோட வேலை. அப்புறம் அப்பால் அன்னத்தை தூங்கிடுவாருன்னு. சரி, அவர் அப்படியே வச்சுருந்தா சோம்பேறி ஆகிடுவார். சோம்பேறி ஆகிட்டால் அவருக்கு பல நோய் வரும். நோய் வந்துச்சுன்னா மற்ற மாட்டுக்கும் அந்த நோய் பரவும். அதோட ஜெனட்டிக் போடுற மாட்டு குழந்தைகள், மாட்டு கன்றுக்குட்டி வியாதியோட பிறக்கும். அதனால் அதை என்ன செய்யணும், அதை சும்மா விடாதடா, நீச்சல் பழக்கு, நல்லா ஓட்டத்தை பழக்கு, அதுக்கு ஒரு விழாயிடு. அதுக்கு எவ்வளோ தமிழருடைய கண்டுபிடிப்பியா சயின்ஸ் நான் பேசுறது, அறிவுக்கு வந்து சயின்ஸ். அந்த மாடு சும்மா கிடந்தா என்ன ஆகும்? இந்த பொட்டை மாடுகளோட அப்படியே தான் இருக்கும். ஆமாம், பொட்டை மாடுகளோட இருக்கு. அப்போ என்னென்னா அதுக்கு ஒரு விழா வச்சான். அதுக்கு விழா வைக்கணும். அப்போ அந்த மாட்டை அடக்கணும். யாரை அடக்கணும்? நல்ல இளைஞர்களை விடு. நல்ல இளைஞர் எப்படி இருக்கணும்? அவனும் அதுக்கு பயிற்சி பெற்றவனாக இருக்கணும். அப்போ அந்த இளைஞன் அவன் எப்படி ஒரு சமுதாயமாக உருவாக்குறான். டேய், ஜல்லிக்கட்டு வருது, என்னடா இந்த நேரத்தில், ராத்திரியில் நேரத்தில் போய் படு, சீக்கிரம் படு. அதுக்கு ஒரு வாத்தியாரை வச்சான், வயசான டிக்கெட்டை. ஊரில் ஒரு வாத்தியார், குஸ்தி வாத்தியார், ஏய் போய் படுங்கடா நேரத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்கான் பாரு நம்மளை. அடுத்த நாட்டு நாயை ஏன் ஒழிச்சான்னு கேளுங்க. இந்த நாட்டு நாய் இந்த மாட்டையெல்லாம் மேய்ச்சிட்டு வந்துச்சு. நாட்டு நாய், நீ மாடு மேய்க்க நீ போக வேண்டாம், இந்த நாய் மேய்ச்சிட்டு வந்துடும். இன்றைக்கி நாட்டு நாய்னா இவ்வளோ தான் இருக்கும் தம்பி, ரொம்ப பெருசாலாம் இருக்காது, இவ்வளோ தான் இருக்கும், ரொம்ப நன்றியோடு இருக்கும். அது இந்த மாட்டை மேய்ச்சிட்டு வந்துடும். அடுத்த வீட்டு வயல்லாம் கூடாது, உங்கள் வீட்டு வயல் அதுக்கு நல்லா தெரியும். உங்கள் வீட்டு வயலில் வேறு வீட்டு மாடு இருந்தால் குலைச்சி அதை கரையேற்றி விட்டு தான் வரும். இது என்ன செய்யும், அப்படியே மேய்ச்சிட்டு போவோம். எவ்வளோ தூரம் எல்லை அதுக்கு தெரியும். வரும்போது சாயந்தரம் அப்படியே அணை கட்டி அழைச்சிட்டு வந்துடும். திரும்பிலாம் எங்கள் கண் கூட நான் பார்த்துருக்கேன், திரும்பி பார்த்துட்டு வருவாங்க சின்ன. நீ போக வேண்டிய அவசியமே இல்லை, இவனே மேய்ச்சான். கட்டுறா நாயை விடாம முதல்ல. இதை கொண்டு ஜெர்மன் ஷெப்பர்டையோ லேபரை ஒழிய மேய்க்க சொல்லு, பைத்தியம் இதே வழி தெரியாமல் போயிடும். அதே எப்படி மாட்டை கடிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு ஒன்றும் தெரியாது, அது இதுக்கான தகுதியே இல்லை அதுக்கு. இதுவே இதே வழி தெரியாமல் போயிடும்னே. நாயை எங்கே ஒன்று வீட்டுக்கு வந்துடும். நாட்டு நாய் வீட்டுக்கு வந்துடும் டெஃபினட்டாக வரும். வயல் இது வாகனங்கள் அடிப்படைலாம் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடும். அப்போ நாட்டு நாயும் ஒழிச்சான். கோழியை ஏன் ஒழிச்சான் அப்படின்னா, கோழி முட்டை, இந்த முட்டையை தான் சாப்பிட்றானவன், அதை விட்டு தான் ஆரோக்கியமாக இருக்கானா, சரி கோழியும் ஒழிச்சிடுவோம். சேவல் சண்டை, என்ன இவன் கோழி என்ன வச்சு செய்கிறான், அவன் கோழி முட்டை மட்டும் தான் போடுறானா, இல்லையே வேற என்னமோ செய்கிறானே, கோழி வச்சு சண்டை போடுறான், அவன் கோழி வச்சு சண்டை போடுறானா. எப்படின்னு பார்த்தா சேவல் சண்டை. ஆடுகளத்தில் வெற்றிமாறனுக்கு ஒரு நன்றி, அதை நீ எடுத்த பாரம்பரியமான அந்த விஷயத்தை எடுத்தார். கோழி சண்டை, கோழி சண்டை அப்படியே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் கோழி சண்டை. அதை விடுறது, களத்தில் விடுறது, பறக்க விடுறது, அது ஒரு பெரிய இது எல்லாம் எதுக்காக வேண்டி இந்த பண்பியலை உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இளைஞர்கள் சாராயத்து பக்கமும் சினிமா பக்கம் திரும்பாமே இருந்தான். சேவல் சண்டைக்கு ஒரு குரூப்பு தெரிஞ்சான், அதை ரெடி பண்ணுறது சும்மாவெல்லாம் இல்லை, நல்லா எடுத்திருந்தார் ஆடுகளத்தில் இளைஞர்கள். நல்லா அந்த கோழிக்கு என்னென்ன ஃபார்மேட்டு, நீச்சல் பழகிறது, அது பழகிறது, ரிசர்வாகவே இருந்தான். கோழிக்கு எங்கேயும் போக முடியாதவன். இன்னொருத்தன் ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்தான், இன்னொரு குரூப்பு மாடை அடக்கிறதுக்கு பயிற்சி பெற்றான். அப்போ நீ தப்பு எங்கேருந்து செய்வாங்க, உனக்கு நேரம் ஏது, நேரமே இல்லை. அடுத்து நாயை வந்து ரேஸில் விட்டு விளையாட்டு காமிச்சான். நல்லா ஜம்ப் பண்ணி தூங்கும், தாவி விழுவும் நாய், வேட்டை நாய் வேட்டையாடும், உடுமெல்லாம் பிடிச்சி வந்துடும் தெரியுமா நாய், பார்த்துருக்கு. நம்ம வேட்டைக்கு போவோம், உடுமெல்லாம் பிடிச்சி வந்துடும். அதேமாரி நாய்க்கு ரேஸ் உண்டு, வைக்கிறாங்க, நாய்க்கு ரேஸ் உண்டு. அப்போ நம்ம தமிழர்கள் ஒரு பொருளை தன் பயன்பாட்டிற்காகவும் வைத்தான், தன்னையும் பயன்படுத்தி கொண்டான், சமுதாயத்தையும் பயன்படுத்தி கொண்டான், ப்ளஸ் அந்த அந்த மிருகங்களுக்கு ஒரு விளையாட்டை வச்சான். நீயும் ஜாலியாரு, எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் தான் ஜாலியாரு. அதுக்கு தான் வச்சான் பொங்கல் திருவிழா. வச்சாம்பார் 5 நாள் லீவ் அவுட்டு, எந்த ஃபெஸ்டிவலும் கிடையாது, 5 நாள் பொங்கல் ஃபெஸ்டிவல், பொங்கல் பண்டிகை வச்சு அடி, ஆடு பாடு, கோலம் போடு, சந்தோஷமாக இருக்கு 5 நாளும். அதுவும் அந்த 5 நாளை தாண்டி அந்த மாதம் எண்டு வரலாம் ஜல்லிக்கட்டு வைக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு மிகப்பெரிய லெவலில் நீ நடக்குது. வெளிநாடுகள், இலங்கையில கூட அது அப்படி இப்பவும் கூட எந்த உலக நாட்டிலையும் நான் சொல்ல எதுவும் நடக்கலை. கோழி சண்டை எங்கேயும் நடக்கலை. பிராய்லர் கோழி வச்சு என்னது சண்டை போடுறது, அதிகமாக சண்டை போடும். அது எங்கே சண்டை போடும், நாய் எங்கே சண்டை போடும். நாயை கொண்டு வரிசையில் நிப்பாடுறேன் தம்பி ஊட்டியில், நாய் டாக் ஷோவான்,
நிற்கிது. இதுக்கு பேர் எப்படா ஷோ? அதுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் வை, திறமையை வை, அதுக்கு பிறகு நீ அதுக்கு பரிசு கொடுக்கணும். டாக் ஷோ அப்படின்னு நம்மள்ட்ட இருக்க விஷயத்தை தூக்கிட்டு போய் வேறு பேரில் அது உள்ளே வருது. இப்போ மிச்சம் மீதி இருக்கிற மாடுகளை வச்சு தான் நம்ம இப்போ கதை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதை வச்சு அபிவிருத்தி பண்ணி கொம்பு இல்லாத மாடு தம்பி. அது எப்படி தம்பி முழு மாடுன்னா கொம்போட தானே இருக்கணும். அவ்வளோ பெரிய மாட்டுக்கு கொம்பு இல்லை, நானும் பார்த்துருக்குறேன். நல்லா கேட்டுங்க, எந்த ஒரு நாட்டு மாடு இருக்குல்ல, ஒரு அந்நிய ஆள் போய் தொட்டிங்கன்னா சுளுத்துறோம் அப்படியே. பசுமாடு இப்போ நான் உடம்ப ஒரு சிலுப்பு அப்படி நான் ஊருக்கு போகிறேன்ல, எங்கள் வீட்டு மாடை நான் தொட முடியாது. சிலுத்துக்கு முட்டை வரும், பாய்ச்சல்னு சொல்லுவாங்க, பாய்ச்சல் வரும். ஆனால் இதை ஹேண்டில் பண்ணுற எங்கள் அப்பாவை ஒன்றும் செய்யாது. அவர் அதுக்குள்ளே புந்து வர்றாரு போகிறாரு, எங்கள் அம்மா போகிறாங்க வர்றாங்க, ஒன்றும் செய்யாது. இன்னும் ஒன்று சொல்கிறேன், அந்த புகைப்படம் என்கிட்டே இருக்குது. எங்கள் வீட்டு மாட்டு மேலே எங்கள் வீட்டு சின்ன பையன் ஏறி படுத்திருப்பான். டெய்லி அவனும் அதுக்கு தீவனம் கொடுக்கறதுனால அது பழகிடுச்சு. இன்னொன்று அவனும் இங்கேருந்து தான் போகிறான். பட் அதுக்கு சென்ஸ் இருக்குது பாரு, இது குழந்தை, இவன் குழந்தை, இவன் எதுவும் செய்யக்கூடாதுன்னு அதுக்கு தெரியுது. அதுவாக அப்படியே படுத்தே இருக்கும். இவன் மேலே ஏறி படுத்திருப்பான், அந்த மாட்டு மேலே ஏறி படுத்திருப்பான், அப்படி பிடிச்சிக்கிட்டு அதுவாகவே இருக்கும். அவ்வளோ ஒரு கேரிங்காக பார்த்துக்கும். அதுக்கு தெரியுது இவன் குழந்தை. ஏன்னா மற்றவன்ட்டு உதாரணம் தெரிஞ்ச நான் என்கிட்ட உதாரணம் சொல்கிறேன். அதுக்கு நல்லா தெரியுது இவன் குழந்தை, ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு. அவ்வளோ பொறுமையாக படுத்துருக்கோம், அப்படியே படுத்துருக்கோம். முண்டாமன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே படுத்துருக்கோம். இவன் ஏறி விளையாடுவான், வாழை பிடிச்சி கிழிச்சான், எதுக்கும் அதை ரியாக்ட் பண்ணாது, அப்படியே இருக்கும். அப்போ அதுக்கு எவ்வளோ சென்ஸ் இருக்குது, எவ்வளோ அறிவு இருக்குது. இதே ஜெர்சி மாடு இந்த கலப்பு மாட்டை தூக்கி அழிஞ்சிட்டு போயிடும். இதெல்லாம் அதை அலோவ் பண்ணாது. தான் கண் எதிர் நாட்டு மாட்டு கண்ணுட்டியை நீங்கள் ஓட்டிட்டு எங்கேயும் போயிட முடியாது. அதோட புள்ள இருக்குல்ல குழந்தை, அதை நீங்கள் கூட்டிகிட்டு போயிட முடியாது. ஆனால் இதே ஜெர்சி மாடு பேசாமல் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். நாட்டு மாடை நீங்கள் விற்கிறீங்கல்ல, அந்த டாடா ஏஸில் ஏறாது பாருங்க, வண்டியில் ஏறாது. ரொம்ப கஷ்டப்பட்டு மல்லடிக்கணும். சில பேருக்குள்ள உள்ளூரில் விற்றா திருப்பி வந்துடும். அது நடந்திருக்கு, வந்துடும், மாடு வந்துடும். ஆனால் அந்த ஜெர்சி மாடு அதெல்லாம் செய்யாது, போயிடும். எங்கே போனால் அங்கே போய் நிற்கும், அங்கே போய் சாப்பிடும், தூங்கும், அவ்வளோதான். அதோட அந்த இனத்தரம் தப்பாக சொல்லலை, அதோட ஜீன் அதுதான். பட் நம்ம ஜீன் வேறு. இது எல்லாத்துக்கும் தான் அந்த பீட்டா ரகசியமாக கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் ஒர்க் அவுட் பண்ணான் இவனை காலி பண்ணி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்தான். நீ இப்போ நாடாரா பணம் மறையாற தெரியாது, கல் போட தெரியாது, பணம் கட்டி காய்ச்ச முடியாது. ஒன்று என்ன படித்து வேலை வாய்ப்பு வந்துட போகிற. எங்கே வேலை இருக்குது உனக்கு? எல்லாம் தான் பிஇ படிச்சுட்டு என்ன வேலை வச்சுருக்கீங்க? வேலை இருக்கணும்ல, ஒன்றும் இல்லை. சரி மாடு தான் மேய்ப்போனா, அதுக்கும் நமக்கு தான் தெரியலையே, மாடு தெரியல. இதால் அதை நம்ம விட்டுட்டோம், அப்படியே அதுவும் முடிஞ்சு போச்சு. கோழி வளர்க்குறதுனா கோழி வளர்க்க தெரியாது. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் அந்த பாரம்பரியம் அந்த இதெல்லாம் இருக்குது, கிராமப்புறங்களில் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. மெஜாரிட்டி என்ன இருக்குது? ஒரு சில பேர் இல்லை, மெஜாரிட்டி என்ன இருக்குது? அடுத்தது ஹார்வெஸ்டர், பயிர் அறுத்தும் தெரியுமா? ஆள் இல்லை இன்னைக்கு, அது ஒரு விஷயம். முன்னாடிலாம் கதிரை அறுத்து கொண்டு அந்த நெல்லை, ஆனால் ஹார்வெஸ்டர் வச்சு அறுக்கிறோன்னு, ஹார்வெஸ்டர் கதிரை இருக்கிற எந்திரம், அதுவே எல்லா வேலையும் பார்க்குது, சந்தோஷம். ஏன்னா இருக்க முடியாது எங்கள் வேலைலாம். ஆனால் அந்த வைக்கல மாடு திங்க மாட்டுது, அதில் ஒரு ஆயில் ஸ்மெல் அடிச்சிருக்குது. அதே நேரம் வீலில் அது மிதிச்சு அது சாட மாட்டேங்குது. அப்போ அடுத்த கிட்ட தான் பயணத்தை அவன் எடுத்துட்டான். வைக்கல கொடுக்குற வைக்கல அதுக்கு வைக்கணும் பாரு, வேட்டு அவளாம். அது ஒரு ட்ராபேக் இருக்குது. விஞ்ஞானத்தோட வளர்ச்சி பெருக இந்த முயற்சி இருந்தது. அடுத்து முதல்ல அந்த வைக்கல் அடிக்க டிராக்டர் வச்சு அடிக்கணும் தெரியுங்களா, சரண் சுற்றி போட்டு கீழே போட்டு. அப்போ புனை ஓட்டுதல்னு சொல்லுவாங்க தமிழில். எனக்கு விவரம் தெரிந்து எங்கள் வீட்டில் நடந்திருக்கு. உங்கள் வீட்டில் 2 மாடு இருக்கா? எல்லார் வீட்டு மாட்டையும் கொண்டு வந்துடுவாங்க. அழகாக கழுத்தில் வச்சு கட்டி அப்படியே அந்த மாடை மிதித்து வரும் சுற்றி. இந்த பக்கம் ஒரே ஒரு கேப்டன் மட்டும் இருந்து கயிறை இழுத்து பிடிப்பாரு, அந்த பக்கம் சுற்றி வரும். அப்படி அழகாக இருக்கும். எல்லாரும் அமர்ந்து மதிய சாப்பாடு அவங்க வீட்டில், சம்பளம்லாம் கிடையாது. ஏன்னா எல்லார் வீட்டு மாடு வந்துடுது. அவங்க வீட்டுக்கு அது மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து மாடு அனுப்பணும். இவ்வளோ ஒரு கூட்டு முயற்சியாக வாழ்ந்துருக்கான் பாரு மனுஷன். இன்றைக்கி ஏன் ஒருத்தன் சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கும்? காரணம் கூட்டுவோம், உதவி எனக்கு தேவையில்லை, என் உதவி உனக்கு தேவையில்லை. அப்போ வயல் வெட்டுவாங்க தெரியுமா? வயல் வெட்டுவாங்க, வரப்பு வெட்டுறது. நாட் எக்ஸாக்ட்லி, வயல் வெட்டுவாங்க. இப்போ நம்ம வீட்டிலேருந்து போய் அவங்களுக்கு வெட்டி கொடுக்கணும். நம்ம வீட்டு வயல் வெட்டுறதுல அவங்க வெட்டி கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க, டீ சாப்பிடுவாங்க, சம்பளம்லாம் கிடையாது. அப்போ தான் விவசாயம் பண்ண முடிஞ்சுது. விவசாயம் பண்ண முடியலன்னா நீ வேகமாக எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்க, விவசாயம் பண்ண முடியும். அன்னைக்கு ஒரு வயல் ஓட்டணும்னா எல்லாரும் மாடையும் சேர்த்து ஓட்டணும். அதுக்கான பொருளாதார அதிகரிச்சிடுச்சு. நீ டிராக்டர் விட்டு அடிக்கணும், டிராக்டருக்கு வாடகை என்ன? அப்போ என்ன, ஒரே நாளில் டிராக்டர் ஊரே சுற்றி வந்துடுது. விவசாயத்தில் ஒரே நாளில் தெளிச்சிருது, ஒரே நாளில் அறுத்துருது, ஒரே நாளில் விற்பனைக்கு போகுது. அங்கே போனால் குடோனில் கிடக்கு. இதுதான் இந்த நமக்குள்ள பிரச்சனை. நம்ம அடிப்படை பிரச்சனை ப்ரொடக்ஷன் அதிகமாகுது, அந்தளவுக்கு சேல்ஸ் இல்லை, இன்டேக் எடுக்கலை. விவசாயி மட்டும் ஏழையாகவே இருக்கார்.
நான் அன்னையிலேருந்து ஒரு எனக்கு கேள்வி உண்டு நெறியாளரை. டிராக்டர் இருக்குல்ல, மகேந்திரா, எம்எஃப், ஜான்டீர், அந்த டிராக்டர் கம்பெனிக்காரன் பூரா பணக்காரனாக தான் இருக்கான். சன் டிவியில் ஆட் வருது. டிராக்டருக்கு தேவையான மோட்ரு இருக்குல்ல, டெக்ஸ்மோ, நிறைய மோட்ரு வச்சுங்க, இந்த மோட்ரு வில்லியர்ஸ், என்ஃபீல்டு எல்லா மோட்ரு இருக்குது. அவன் பணக்காரனாக தான் இருக்கான். ஃபினோலெக்ஸ் பைப்பு, விவசாயத்துக்கு போகிற பைப் லைனு, அவன் பணக்காரனாக தான் இருக்கான். ஃபாலிடால், ரோக்கர் மருந்து கம்பெனி, அவன் பணக்காரனாக தான் இருக்கான். இதுக்கு தேவையான பொட்டாசியம், யூரியா விற்கிறவன் பணக்காரனாக இருக்கான். அந்த யூரியாவை சாக்கில் பிடிக்கிற சாக்கு கம்பெனிக்காரன் பணக்காரனாக இருக்கான். தைக்கிற சாக்கழ கம்பெனிக்காரன் பணக்காரனாக இருக்கான். குத்துற குத்தூசி டாட்டாவில் தான் தயாரிச்சிருக்கான் குத்தூசி, அவன் பணக்காரனாக தான் இருக்கான். இது எல்லாத்தையும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுற லாரிக்காரன் பணக்காரனாக தான் இருக்கான். லாரி ஓனர் பணக்காரனாக இருக்கு. லாரி கம்பெனி இருக்கான் பாரு, அசோக் லைலாண்ட், டாட்டா, இவங்க பணக்காரனாக தான் இருக்கான். இது எல்லாத்தையும் கொண்டு போய் அரைக்கிற மில் கம்பெனி இருக்கான் பாரு, அரிசி அரைக்கிற கம்பெனி, அவன் பணக்காரனாக தான் இருக்கான். சர்க்கரை ஆலை முதலாளி பணக்காரனாக தான் இருக்கான். ஜீனி விலை கூடையாக தான் இருக்குது சொசைட்டியில். அதே மாதிரி நெல்லை அரைச்சி பாக்கெட்டு போடுறாங்க, அரிசி ஒரு கிலோ 80 ரூபா 100 ரூபா விற்கிது. அந்த அரிசி கம்பெனிக்காரன் பணக்காரனாக தான் இருக்கான். அதை விற்கிற மளிகை கடை ப்ரொவிஷனல் கடைக்காரன் பணக்காரனாக தான் இருக்கான். வாங்கி சாப்பிட்றவனும் பணக்காரனாக தான் இருக்கான். ஒரு கிலோ பிரியாணி அரிசி விலை எவ்வளோ? 300 ரூபா இந்தியா கேட்டு. 300 ரூபா என்ன வானத்துலேருந்து குதிக்குது அரிசி? எவனோ ஒரு விவசாயி ப்ரொடக்ஷன் பண்ணது தானே. ஆனால் அந்த விவசாயி மட்டும் ஏழையாகவே இருக்கார். பார்த்துருக்கீங்களா? ப்ரொடக்ஷன் பண்ணவன் ஏழையாகவே தான் இருக்கான். டொமேட்டோ சாஸ் கம்பெனிக்காரன் பணக்காரனாக தான் இருக்கான். ஆனால் விவசாயி ஏழையாக இருக்கார். சந்தைப்படுத்துற விதத்தால் அப்படி இருக்கும். இல்லை, இந்த கேள்வி உங்களுக்குள்ள ஏன் எழலை? இல்லை ஓகே, இந்த கேள்வி எழுந்திருக்கணும்ல எல்லார்ட்டையும். ஏன் இவர் மட்டும் ஏழையாக இருக்கார்? அன்னைக்கு நல்ல விவசாய சாப்பாடு இல்லை தம்பி, நல்ல உணவு இல்லை, நல்ல ஒரு நல்ல ஆடை இல்லை. நல்ல பொருளை நம்ம சந்தைப்படுத்த நினைக்கிறோம், அந்த பொருளை கூட அவங்களால சாப்பிட முடியாது. விவசாயம் உண்மையாக சொல்கிறேன், ஒரு விவசாயியோட மகனாக சொல்கிறேன், ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவனா. நான் எனக்கு விவசாயம் பண்ண தெரியலை. எனக்கு தெரியலை மீன்ஸ் நான் அப்படியே வக்கீலுக்கு படித்தேன், லைன் மாறிடுச்சு. கண்டிப்பாக நான் ஊடியவரில் விவசாயத்துக்கு போயிடுவேன். நான் ஒரு 1 or 2 இயர்ஸில் இறங்கிடுவேன். எனக்கு ஒரு கேரக்டர் பண்ண இறங்கினா ஃபுல் ஃப்ளெஜ்டாம்பாங்கல்ல, அந்த மாதிரி செய்யணும். சும்மா தொட்டுக்கு தொடச்சிக்கலாம் விவசாயம் செய்யக்கூடாது. அது மற்ற விவசாயிகளை நான் அவமானப்படுத்துகிற மாதிரி செஞ்சால் இறங்கி அடிக்கணும். தோல்விகள் வரட்டும், கற்றுக்கணும். ஆனால் இது எல்லாமும் சுழண்டு வருது இல்லை. மழை பெஞ்சா குடை விற்கிது தம்பி, மான்மார் குடை கம்பெனிக்காரன் பணக்காரன் தான் இருக்கான். ஆனால் மழை நிற்கிற விவசாயி நான் மட்டும் இப்படி ஏழையாகவே இருக்கேன். எல்லாரும் பணக்காரன் தான், ஆனால் விவசாயி மட்டும் அப்படியே இருக்காரு. நல்ல சாப்பாடு இல்லை. எல்லா விவசாயிகளும் இப்போ ஒரு உபத்தொழில் செய்கிறாங்க தம்பி. உபத்தொழில் ஏதோ ஒரு வேறு வேலைக்கு போகிறாங்க, போயிட்டு அந்த காசை கொண்டு அதில் போட்டால் அதுவும் பழம் போயிடுது. இன்னொரு இடத்துல சம்பாதிக்கிறாங்கல்ல, அதை கொண்டு அதில் போடுறாங்க, அதுவும் காலி ஆகிடுது. ஒரு வறுமையான ஒரு நிலையிலேயே அவங்க மட்டும் இருக்கணும். இவ்வளோ பேர் சொன்னல, இவ்வளோ பேர் யாரோ ஒருத்தர் லேக் ஆகிருக்கணும்ல, யாருமே ஆகலையே. யாருக்கிட்டேருந்து நீ வந்து எண்ட் யூசர்னு சொல்லுவாங்க, யாருக்கிட்டேருந்து நீ ஆரம்பிக்கிறியோ எண்ட் யூசர் இறுதி பயன்பாட்டாளர். நான் இறுதி பயன்பாட்டாளர் இல்லை, நான் தான் ப்ரொடக்ஷன். நான் மட்டும் ஏழையாகவே இருக்கனே. என்னைய வச்சு படம் எடுக்கிற கடைசி விவசாயி நீ பணக்காரனாக தான் இருக்க. ஆனால் கான்செப்ட் என்னது இல்லை, என்னோட வாழ்க்கை முறாது. நான் ஏழையால இருக்கேன். ஸோ இதை முறைப்படுத்துவதற்கு கல்லூரி பெண்கள் தீர்மானமாக சொல்லணும், விவசாயியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லணும். வேறு வழி இல்லை தம்பி. பேருக்கு ஃபேஸ்புக்கில் வேணால் விவசாயம் பண்ணலாம், ரியாலிட்டி அது இல்லை, பண்ண முடியலையே. அங்கே நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டுது. மாப்பிள்ளை என்ன பண்ணுறது? விவசாயம். ஆமாம், கிடைச்சாரு விவசாயம். அப்போ யார் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது? நீ எம்இ படி, எம்டெக் படி. அன்றைக்கி ஒரு இப்போ நீயாரானா டாக் ஷோவில் பார்த்தேன். உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? எனக்கு 5 lakhsங்குது அந்த பொம்பளை. ஹஸ்பண்டை கேட்குறாங்க, அவருக்கு என்னோட கொஞ்சம் கூட 7 lakhs மந்த்லி ஃபார் ஆனமா ஒன்றுங்களே, பர் மந்த் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறீங்க? ஒரு ஈரோடு பக்கம் இடம் விவசாயம் பண்ணிட்டுருக்கோம். சொல்லுங்கள், பார்த்தோம். அந்த பேட்டியோடு தான் நீங்கள் அவங்கள பார்த்தீங்க. அதுக்கு பிறகு அவங்க படுற பாடு அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பேருக்கும் அந்த மென்டாலிட்டி வேணும் தம்பி. அந்த பேருக்கும் அந்த மனநிலை வேணும். பேருக்கும் மனநிலை வேணும்னா விவசாயம் பண்ணுறது, விவசாயங்கிறது என்னோடய வாழ்வியல். அது லாபம் நட்டத்துக்கான தொழில் இல்லை. மாடு, கோழி, நாய், பூனை இதெல்லாம் என்னோடய வாழ்வியல், என்னோடய அங்கம். அது இதில் எதை ஒன்று கொண்டாலுமே நீ காலி. எலியை கொண்டுலான்னு சொல்லுவானே, ரெட் கலரை வச்சு கொள்றாங்களா? கொள்றாங்க. எலியை கொண்டா என்ன ஆகும்? எலியை கொண்டா என்ன ஆகும்? பாம்பு செத்து போயிடும். பாம்புக்கு சாப்பிட ஒன்றும் இருக்காதுல்ல, பாம்பு செத்து போயிடும். சரி, பாம்பு சாப்பிட்றதுக்கு விவசாயத்துக்கு என்ன இருக்குன்னு கேள்வி. அடுத்த கேள்வி அதுதான். எலி தான் எலியை கொள்றது தான் பாம்பு. அதுதான் தேவையில்ல. அந்த பயிர்களை வந்து எலி வந்து அது ஒரு உணவு சுழற்சியில் உள்ளது தம்பி. பாம்போட இறை அது. பாம்போட இறையை கொள்றது உன்ட்ட மருந்து கொடுத்துட்டான். நீ பாம்போட இறையை பூரா கொண்டுடு. இது இறையெல்லாம் பாம்பு செத்து போயிடும். செத்து போட்டால் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? எலியோட இனம் பெருகிடும்.
உணவு இந்த 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 சர்க்கிள் இருக்குல்ல, இதில் எது ஒன்று கூட ஆனாலும் பிரச்சனை தான். பிரச்சனை. உதாரணத்துக்கு இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து ஹெலிகாப்டர்லேருந்து ஃபயரிங் பண்ணாங்க, ஒட்டகத்தை பூரா ஃபயரிங் பண்ணாங்க. ஆமாம், மாடுகளையுமே அப்படி தான் மேய்க்கிறாங்க. நான் கூட ரொம்ப அது கண்டனம் தெரிவித்தேன். அதை முறைப்படி கொண்டு சாப்பிடலாம் ஒட்டகத்தை, கண்டபடி சுடுறது எப்படி சரி, சுட்டு கொள்வது சரியில்லைன்னு. சரி, இது என்ன ஆச்சுன்னு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணோம். எல்லாத்தையுமே ஆராய்ச்சி தானே. எதுவும் என்னோட ஒட்டகத்தை கொண்டான்னு சென்னாய்ன்னு அங்கே ஒரு இருந்திருக்கு, நம்ம இது இல்லை, சென்னாய். அது என்ன எப்படி மரநாய் இந்த மாதிரி அந்த மாதிரி டைப்பு சென்னாய்ங்கிறது சரியான வார்த்தை. இங்கேருந்து விவசாயத்துக்கு அங்கே பிழைக்க போனாங்கல்ல ஷேக்கு, நம்ம ஷேக்கு, அவன் இங்கே ராஜஸ்தான்லேருந்து ஒட்டகத்தை கொண்டு போயிருக்கான், பொதி சுமக்கிறது, வெயிட்டு சுமக்கிறதுக்கு. ஒட்டகம் அந்த வேலையை பார்த்துருக்கு. அங்கே சென்னாயின்னு ஒன்று இருக்குது, அதை வேட்டையாடி இருக்காங்க. அது அதிகமாயிட்டுன்னு சொல்லி அரசாங்கமே வேட்டையாட சொல்லியிருக்கு. வேட்டையாடலாம் சாப்பிட்டான். சாப்பிட்டோன்னு சென்னாய் வெரைட்டி காலி ஆகிட்டு, ஒட்டகம் அதிகமாயிட்டு. ஒட்டகம் அதிகமானதுனால என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. அவங்களும் பயிர்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு, புல்லெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு. புல்லெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு இயற்கை வளம் பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. பாலைவனமாக மாற ஆரம்பிச்சிது ஆஸ்திரேலியா. பார்த்தான், அப்போ தான் யோசிக்கிறான், டேய் சென்னாயை சுடக்கூடாதுன்னு சட்டம் போடுங்கடான்னு. உடனே சட்டம் போடுறான், இருக்கிற மிச்சம் மீதி சென்னையெல்லாம் சுடாதீங்கடா, அது ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம்டான்னு. ஒட்டகத்தை பூரா சுடுறா அப்படின்னு. ஒரே ஒரு விஷயந்தான், நீ எதை வேட்டையாடி சாப்பிட சொன்னியோ அதை பாதுகாரு, எது வேலைக்கு வந்துச்சோ அதை கொள்றான்னா. ஸோ இங்கே ஒன்று உணவு சுழற்சி, உணவு சங்கிலி. நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஆட்டை வெட்டி சாப்பிட்றது பாவம் இல்லையா, மாட்டை வெட்டி சாப்பிட்றது பாவம் இல்லையா, கோழியை வெட்டி சாப்பிட்றது இல்லையா? பாவ புண்ணியத்துக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை தம்பி. இது பேர் உணவு சுழற்சி, சைக்கிளிங். இயற்கை. நம்ம வந்து அனைத்து உண்ணி மனிதர்கள். வெஜிடேரியனும் நீ சாப்பிட்லாம், நான் வெஜிடேரியன். நம்ம வந்து அனைத்து உண்ணி, நமக்கு எல்லாமே எடுத்துக்கும். நமக்கு வந்து இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடுன்னு சொல்கிற தியரிக்கலே நம்மள்கிட்ட இல்லை, அந்த புரிதலே இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ மாடு இருக்குல்ல, வயசான மாட்டை என்ன செய்யறது சொல்லு? வயசாகிடுது மாட்டுக்கு, என்ன செய்யலாம்? சாப்பிடணும். மாடு ஏன்னா அழியவே கூடாதுன்னு என்ன செய்யணும்? மாடு ஏன்னா அழியக்கூடாது. இப்போ எல்லாம் மீட்டு வந்துட்டோம், ஜல்லிக்கட்டெல்லாம் கொண்டு வந்துட்டோம். மாடு ஏன்னா அழியக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? சாப்பிட்றணும். மாடு ஏன்னா அழியாது. எதை நீ சாப்பிட ஆரம்பிக்கிறியோ அப்போ தான் அந்த இனமே அழியாது. சாப்பிட்றதுட்டு தான் விவசாயம் அழியாமல் இருக்குது. நம்ம சாப்பிட்றது நிப்பாட்டிட்டா அது எப்படி சார்? மாடு வந்து பெருக்கணும்னு நினைப்போம், அதை நம்ம அப்போ தான் நீ பெருக்கவே செய்வ. தேவைக்காக நீ பெருக்கவில்லை. டேய், இந்த மாடுனால என்ன பிரயோஜனம்? 4 லிட்டர் தான் கறக்குது, இதை வச்சு என்ன செய்ய? சரி, கறியாக்கி வித்துடலாம், கறி ஆகிடுதுல்ல. அடுத்த மாடு 1 கிலோ ஆட்டுக்கறி என்ன ரேட்டு சொல்லுங்க முதல்ல? 1000 ரூபா கிட்ட. 1000 ரூபா எப்படி வந்துச்சு? ஆடு என்ன அழிஞ்சு போச்சா? சாப்பிட்டா அழியல. பன்னீர்ல பண்ணி அழிஞ்சு போச்சா? இல்லை, சாப்பிட்றான் அழியல. கோழி இருக்குல்ல, கோழி ஏன் அழியலை? சாப்பிட்றான் அழியலை. கோழி முட்டையே அழியலை, சாப்பிட்றான் அழியலை. நீ சாப்பிட ஆரம்பி, எதுவுமே இங்கே அழியாது. இங்கே பாவ புண்ணியத்தில் ஒன்றுமே கிடையாது. பாவம் புண்ணியம்லாம் இப்படியெல்லாம் சும்மா தவறான லாஜிக். அது உனக்கு பிடிச்சா சாப்பிடு, பிடிக்கலாம் சாப்பிடாத. அவன் மாட்டு இடத்தை காப்பாற்றுனா மாட்டை சாப்பிடணும். பால் குடிக்கிறீல்ல, பால் எவனுமே குடிக்கலன்னு வச்சுக்க, பாலே அசைவம் தான், தெரியல? அது பால் இருக்குல்ல, மாட்டுப்பால், அதுவே நான்வெஜ் தான். மாட்டுப்பால் குடிக்கிறது தான் மாடு உயிரோடு இருக்குது. பால் குடிக்கலாம் என்ன ஆகும்? மடுவுலே இருந்து அது மாட்டு என்ன அழிஞ்சு போயிடும். தேவை அதிகரிக்கும் போது நம்ம அதை உற்பத்தி. இது எக்கனாமிக்ஸுங்க. நான் இப்போ கடைசியாக முடிக்கிறது எக்கனாமிக்ஸ். ஆடசிம்த்னு ஒருத்தர் சொன்னது, பொருளாதார மேதை. தேவை அதிகரிக்கும் போது உற்பத்தி அதிகரிக்கும். உற்பத்தி ரொம்ப அதிகரித்தால் தேவை குறையும். தேவை குறையும் போது உற்பத்தி குறையும். ஒன்று கனெக்டிவிட்டி. இதில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இந்த பொருளாதார மேதைகள்லாம் உட்காந்து பேசுகிறான் டிவியில். ஐயோ, தலையே வலிக்குது. அடிப்படை புரியாமல் எப்படி பொருளாதாரத்தை பற்றி பேசுவேன்? நீ கார் வாங்கிட்டியா, நீ செத்து போகிற. வீடு வாங்கிட்டியா, கடங்கார நாய் ஒழிஞ்சு போகிற. டே, இது எல்லாருக்கும் தெரியும். பட் நானும் எப்படி வீடு வாங்குறது, கார் வாங்கணும் என்னை சொல்லி கொடுக்கணும்ல. விவசாயம் பண்ணுன்னா எப்படி பண்ணுறது தெரிஞ்சால் தானே பண்ணலாம். கற்றுக்கணும். கற்றுக்குள்ள நிறைய தோல்விகளாக தான் இருக்கும். விவசாயங்கிறது லாப நட்டத்துக்கான தொழிலே அல்ல, அது நம்மளோட வாழ்வியல். நம்ம வீட்டுக்கு சாப்பிட ஒரு நல்ல பசுமாடு தம்பி பால் கறந்து கொடுத்துரும். ஒரு 5-10 நாட்டுக்கோழி, 2 நாட்டுக்கோழிகளை கீரி மற்ற நாய் திடாமல் இருக்க நீ வீட்டில் ஒரு நாட்டு நாய் வளை. ஒரு கோழியை ஒன்று தொடக்கூடாது. அப்படி பார்த்துக்கோ, அதுவே போதும். விரட்டி அடிக்கும் எல்லாத்தையும். அப்போ கோழியை பார்த்துக்கு ஒரு நாய். இந்த நாய் உன் வீட்டுக்கு திருடாங்க போடலாம் வர பார்த்துக்கும். பாம்பு பூச்சிப்பட்டு வராமல் பார்த்து. பிள்ளைகளுக்கும் நல்ல சாதாரண கல்வி. வீட்டுக்கு 2 பல்பு, 2 ஃபேனு, ஒரு நல்ல டிவி. காசு இருந்தால் ஒரு ஏசி கூட மாட்டிக்கோ, தப்பு இல்லை. ஒரு கொஞ்சம் அளவில் விவசாயம், ஒரு வெண்டைக்காய், 4 தக்காளி பழம், வெண்டைக்காய் நம்ம தேவைக்கு. மருத்துவ செலவு கொஞ்சம் பணம் பேங்கில், அரசாங்க மருத்துவமனையில் பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தால் கொஞ்சம் பணம். இதெல்லாம் சேர்த்து விவசாயம் பண்ணலாம்.
நிம்மதியாக வாழலாம். நன்றி. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.